ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு ஹவு கேன் வி மெஷர் ஆர் ஸ்பிரிச்சுவல் growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் எப்படி அளவிட முடியும், அதை நாம் எப்படி ஆராய்ந்து பார்க்க முடியும், நாம் சரியான விதத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா ஆவிக்குரிய ரீதியாக என்று நான் எப்படி அளந்து பார்க்க முடியும்? இதுதான் இந்த தியானத்தினுடைய தலைப்பு. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும். இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த 12ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தால் அது இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. காலத்தை பார்த்தால், இது ஆங்கிலத்திலே நான் முதலாவதாக வாசிக்கிறேன். ஃபார் தோ பை திஸ் டைம் யூ ஆட் டு பி டீச்சர்ஸ். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மூல பாஷையிலே எப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அர்த்தம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்தை பார்த்தால், காலம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இட் ரெஃபர்ஸ் டு லென்த் ஆஃப் டைம் ஆர் அ ஸ்பேன். லென்த் ஆஃப் டைம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். ஆக இந்த வார்த்தைகள் ஏதோ புதிதாய் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுதுதான் புதிதாக முதல் முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தவர்களை குறித்து இந்த வேத பகுதி எழுதப்படவில்லை. அதற்கு மாறாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், நானும் ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள், ரட்சிக்கப்பட்டு அவர்கள் 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ 20 வருடமோ இல்லாவிட்டால் அதற்கும் மேலாக நாட்கள், ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆகிவிட்டது. ஆன போதிலும், அப்படி இருந்தாலும் அவர்கள் இன்னும் குழந்தைகளைப் போல தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குறித்து தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய காலத்திலே இந்த நிருபத்தை எழுதி அதை பெற்றவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறாரே, இது ஏதோ ஒரு 1ஆம் நூற்றாண்டிலே மாத்திரம் அவர்களுக்கு மாத்திரம் பொருந்துகிற வார்த்தை அல்ல. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழுகிற பல கிறிஸ்தவர்களுக்கு, பல விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்துகிறதா இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, அந்த போதகராய் இருக்க வேண்டிய என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே பை திஸ் டைம் யூ ஆட் டு பி டீச்சர்ஸ், யூ ஹாவ் டு பி டீச்சர்ஸ். நீங்கள் போதகராய் இருக்க வேண்டிய காலகட்டம் இது, ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த போதகராய் இருக்க வேண்டிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மூல பாஷையில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஒரு கடன்காரன், அதாவது நாம் ஒருவரிடத்திலே, உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன், கடன் வாங்கியிருக்கிறோம். அப்போ நாம் அவருக்கு கடன் பட்டிருக்கிறோம். அந்த தொகையை, பணத்தை நான் திரும்ப செலுத்த வேண்டும். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய, நான் கடன் பட்டிருக்கிறேன், ஆகவே நான் செலுத்த வேண்டும். ஆக இந்த வார்த்தை போதகராக இருக்க வேண்டிய என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் டு ஓ மணி, டு பி இன் டெப்ட். ஆக காலத்தை பார்த்தால் என்று சொல்லும் பொழுது இதையும் இந்த வார்த்தை, 2 வார்த்தைகளும் சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கால அளவு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. அப்போது அவர்கள் அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படியா இருக்கிறது என்று தங்களை தாங்களே அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டு 40 வருடங்கள் 50 வருடங்கள் ஆகியிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இன்னும் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலையே குடிக்கிறவர்களாய், பாலை உண்ணத்தக்கவர்களாய் அநேக விசுவாசிகள் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் மட்டும் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ வருடங்கள் ஆயிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில், இந்த கால அளவில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படியாக வளர்ந்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் அந்த மூல உபதேசங்களை போதிக்க வேண்டியதாக இருக்கிறது, உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? மூல உபதேசங்கள் நிச்சயமாக அவசியம். அதை அவர் அலட்சியப்படுத்தும்படியாக எழுதவில்லை. அவர் எழுதினதனுடைய நோக்கம் என்ன? மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மூல உபதேசங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது எழுதப்படவில்லை. மூல உபதேசங்கள் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அது மிகவும் அவசியம், இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ். ஆனால் அந்த மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. அப்போ பலமான ஆகாரத்தை அல்ல, நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஆக இந்த முதல் கேள்வி, நாம் 3 கேள்விகளை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் முதல் கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் கேள்வியை நாம் கேட்டால் நம்மை பார்த்து நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு சரியான வளர்ச்சி இருக்கிறதா என்பது நமக்கு தெரியும். Am I a contributor or a consumer? இதுதான் முதல் கேள்வி. நான் பங்களிக்கிறவனாய் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் ஒரு வாடிக்கையாளனாய் இருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. நான் பங்களிக்கிறவனாய் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வாடிக்கையாளராய் இருக்கிறேனா, இதுதான் கேள்வி. நாம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறோம், சபையினுடைய பல ஊழியங்களில் நாம் பங்கெடுக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நானும் ஒரு அவயவம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் சபை கூடி வரும் பொழுது அந்த ஐக்கியத்தை நாம் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு, மனநிலையோடு நாம் பார்க்கிறோம்? Do I see the church primarily as a place where I need to get or a place where I need to give? சபை என்பது நான் பெற்றுக்கொள்ளுகிற இடம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன், அப்படியாக நான் யோசிக்கிறேனா? இல்லாவிட்டால் சபை என்பது நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இடம் என்று நான் பார்க்கிறேனா? இதுதான் கேள்வி. ஆக கொடுப்பது என்று சொல்லும் பொழுது, நான் இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் வெறும் பணத்தை மாத்திரம் நான் குறிப்பிடுகிறேன் என்று தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அது பணமும் அடங்கும். ஆனால் அதையும் தாண்டி அதற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, அனுபவங்கள் எல்லாவற்றையும், ஏன் கடந்த காலத்திலே நாம் செய்த தவறுகளாக கூட இருக்கலாம், சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம், இல்லாவிட்டால் வெற்றியின் பாதையில் நம்ம ஆண்டவர் நடத்தியிருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் இது எல்லா காரியங்களையும் தொடர்ச்சியாக நான் மற்றவர்களுக்கு போதிக்கிறேனா, சொல்லி தருகிறேனா? எதற்காக தெரியுமா? எனக்கு இவ்வளவு தெரியும் என்பதற்காக அல்ல, அவர்களையும் ஆண்டவருடைய சீஷர்களாய் மாற்றும்படியாக. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறோமா, முதலீடு செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்தவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நான் சபையில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை நான் குறிப்பிடுகிறேன். இது சபையினுடைய ஐக்கியத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய குடும்ப அங்கத்தினரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இட் குட் பி our own family members also. ஆக ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அது நாம் எல்லாரும் சேர்ந்து, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் எல்லாரும் அவயவமாக இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வளர வேண்டும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு நாம் கேள்வி கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன? நான் பங்களிக்கிறவனாக இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வாடிக்கையாளனாக இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்துவிட்டால் நான் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லாவிட்டால் தேக்க நிலைமையில் இருக்கிறேனா என்பது நமக்கு புரிந்துவிடும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளைய தினத்தில் இந்த வேத பகுதியின் அடிப்படையில் மற்றும் ஒரு கேள்வியை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.